ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கஸ்தூரி கிச்சன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பரங்கிக்காய் வச்சு இது பரங்கிக்காய் சாம்பாருக்கெலாம் போடுவோம் இல்லையா. நம்ம இது வருஷத்தில் ஒரு டிப்பு பொங்கல் சீசன் அப்போ தான் இது காய்க்கும். ஆனால் ஒரு வருஷத்துக்கு நம்ம இதை பயன்படுத்தி வச்சுக்கலாம். இந்த விதையை எடுத்து வச்சா நெக்ஸ்ட் டைமுக்கு நம்ம இதுமாரி ஆடி மாதத்தில் தான் நம்ம விதை போடுவோம். அப்போ காய வச்சு ஒரு கவரில் ஸ்டோர் பண்ணி வச்சுன்னா ஆடி மாதம் நம்ம விதை போட்டால் நம்ம இதுமாரி பரங்கிக்காய் வீட்டிலே சேர்த்து வச்சுக்கலாம். இந்த கிராமத்து டவுன்லலாம் இருந்தால் கூட நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணி அழகாக நிலையாக நிற்க வச்சோம்னா சூப்பராக இருக்கும் பரங்கிக்காய். உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தியானது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அல்வா எப்படி செய்யுதுன்னு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் அரை பத்தை பரங்கிக்காய்க்கு 100 கிராம் பால், காய்ச்சின பால் நல்லா கொதிக்கிட்டோன்னிட்டு. இங்கே பாருங்கள், இது ஏற்கனவே காய்ச்சின பால். நீங்கள் காய்ச்சாத பால் இருந்தால் கொதிக்க வச்சு போடுங்க. இப்போ நம்ம திருவின பரங்கிக்காய் நல்லா சிறுவாக திருவினிங்கன்னா அந்த ஜீராலாம் உருவி சூப்பராக இருக்கும். இது ஏன்னா நீங்கள் பால் இல்லாத கூட செய்யலாம். அந்த பால்லே வேக வச்சுன்னா டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். ஆனால் ஒரு மாதத்துக்கு கெடாது இது நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா. இப்போ நல்லா இதிலே வெந்துடணும். நம்ம தண்ணியெலாம் ஆட் பண்ண, ஏன்னா முன்னாடியே நம்ம சர்க்கரை போடக்கூடாது. இந்த தண்ணியில் நல்லா சுண்டை வேக வச்சுட்டு லைட்டாக சால்ட்டு போட்டுக்குங்க. நான் கல் உப்பு போடுறேன், சால்ட்டு போட்டுங்க. இது உடம்புக்கெலாம் நல்லதுங்க, ரொம்ப சுகர் இருக்குங்க. ஏன்னா அது அப்போல்லாம் சாம்பார் வைப்பாங்க நல்லா, இல்லை ஜூஸு, அப்புறம் அந்த அல்வா, இது நிறைய ஐட்டம் செய்யலாம். பாயாசம் செய்யலாம். பாருங்கள், நல்லா தண்ணியெலாம் இழுத்துக்குச்சு. பாருங்கள், குழக்கொன்னு வெந்துடுச்சு, நல்லா அழிஞ்சி. இப்போ நான் நெய் உருகின நெய் கொஞ்சமாக ஒரு 50 கிராம் போடுறேன். அந்த நெய்யிலே பாருங்கள் நல்லா இதிலே வெந்துடும். சர்க்கரை பாவு மாரி நல்லா அதிலே பாருங்கள். இப்போ அந்த தண்ணி ஊற்றிட்டோன்னு இது போட்டோடனே நல்லா வெந்துடும் பாருங்கள். ஒரு கிண்டி நேரம் உங்களுக்கு வேணும்னா, நான் காய்ச்சின நெய் தான் போட்டேன், கெட்டியான நெய், அதனால் சூடு பண்ணி போட்டேன் நெய்யை நான். உங்களுக்கு வேணால் நட்ஸ் எல்லாம் நெய்யிலே வறுத்து கூட போட்டுங்க. அந்த நெய்யிலே சூப்பராக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், அல்வா சூப்பராக இருக்குது பாருங்கள், பார்க்கவே மனமாக இருக்குது. இதுமாரி நம்ம ஸ்வீட் சாப்பிட்ணுன்னா இதுமாரி சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இருக்க நட்ஸை வச்சு இதுமாரி சாப்பிட்னா குழந்தைங்களும் ஹெல்த்தியாக அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பரங்கிக்காய் பூசணிக்காய், இது பூசணிக்காய் சொல்லுவாங்க, மஞ்சள் பூசணிக்காய், பரங்கிக்காய் இது பேர். நம்ம இது வருஷத்தில் ஒரு டிப்பு கிடைக்கிறப்ப செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இதை பாருங்கள், பார்க்க இந்த நெய் அதெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். அந்த சர்க்கரைலாம் உங்களுக்கு வேணால் வெல்லம் போட்டு கூட செஞ்சால் கூட இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெல்லம் போட்டால் ஆனால் இரும்பு சத்து அதிகம். இது பரங்கிக்காய் எப்படின்னா கொஞ்சம் குளிர்ச்சியாகவும் இருக்கும் இது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டு ஷேர் பண்ணுங்கள்.